Taste the Daily. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் சொத்து வரி உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் தலைமையில் ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. அதேபோல் சென்னை திருவொற்றியூர் தொகுதியில் கிழக்கு பகுதி செயலாளர் அஜாக்ஸ் பரமசிவம் தலைமையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் PDC ராஜேந்திரன் முன்னிலையில் தேரடி சந்திப்பில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் சென்னை திருமுல்லைவாயல் பகுதியில் திமுக அரசின் வரி உயர்வை கண்டித்து திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அறிவரசன் தலைமையில் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் கடத்தூர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி பேருந்து நிலையம் முன்பு நகர செயலாளர்கள் தென்னரசு, சந்தோஷ், ராஜா ஆகியோர் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் அந்தந்த மாவட்ட கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள் திரளாக பங்கேற்று திறனற்ற ஸ்டாலின் அரசு சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய ஸ்டாலினை கண்டித்தும் முழக்கமிட்டனர். சொத்து வரியை உயர்த்திய திமுக அரசை கண்டித்து திருச்சி ஸ்ரீரங்கத்தில் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மு. பரஞ்சோதி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி, தமிழக மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய அரசாக நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு விளங்கி வருவதாக குற்றம் சாட்டினார். சொத்து வரி 150% உயர்த்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வருடமும் 6% சொத்து வரி உயர்த்தப்படும் என்கின்ற அறிவிப்பை விடியா திமுக அரசினுடைய முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இப்படி தமிழக மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு விடியா அரசாக இந்த திமுக அரசு விளங்கி கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஸ்டாலின் அரசால் உயர்த்தப்பட்ட சொத்து வரியை திரும்ப பெற வலியுறுத்தி அதிமுக சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் முன்னாள் குன்னூர் சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமு தலைமையிலும், திருச்சி மாவட்ட மணப்பாறை பேருந்து நிலையம் முன்பு திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் ப. குமார் தலைமையிலும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதில் அந்தந்த மாவட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கங்கள் அதிகரித்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பேரூராட்சியில் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான நத்தம் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு வரிசையாக நின்று வதைக்காதே வதைக்காதே, மக்களை வாட்டி வதைக்காதே, குறைத்திடு குறைத்திடு, உயர்த்தப்பட்ட சொத்து வரியை குறைத்திடு என கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சிவகங்கை பேருந்து நிலையம் அருகே நகர அதிமுக செயலாளர் NM ராஜா ஏற்பாட்டிலும், மாவட்ட கழக செயலாளர் PR செந்தில்நாதன் MLA தலைமையிலும், முன்னாள் அமைச்சர் G. பாஸ்கரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KK உமாதேவன் ஆகியோர் முன்னிலையிலும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் கழகம் சார்பில் வடலூர் நகராட்சி அலுவலகம் முன்பு மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. கடலூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான சொரத்தூர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கோவை மாவட்டம் ஆனைமலையில் வால்பாறை சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஆனைமலை மேற்கு ஒன்றிய செயலாளர் கார்த்திக் அப்புசாமி, கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசுக்கு எதிராக பதாகைகள் ஏந்தி முழக்கமிட்டனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஸ்டாலின் அரசால் உயர்த்தப்பட்ட சொத்து வரியை திரும்பப் பெற வலியுறுத்தி அதிமுக சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் நகர கழக செயலாளர் பூமாலை கேசவன் தலைமையில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் திட்டச்சேரியில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஆசைமணி தலைமையில் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டம் மேற்கொண்டனர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு கடைத்தெருவில் மாவட்ட கழக பொருளாளர் சண்முகராசு தலைமையில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் கொட்டு மழையிலும் பங்கேற்றனர். கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்ட இந்த மனித சங்கிலி போராட்டங்களில் திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. தமிழகம் முழுவதும் உயர்த்தப்பட்ட சொத்து வரி, மின்கட்டண உயர்வை ஸ்டிக்கர் ஸ்டாலின் திரும்ப பெற வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. சொத்து வரியை உயர்த்திய திமுக அரசு நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழிக்குன்றம் பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தில் மாவட்ட அவைத்தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தனபால் தலைமை வகித்தார். தொடர்ந்து மாமல்லபுரம் பகுதியில் ஒன்றிய செயலாளர் ராகவன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை சந்திப்பு பகுதியில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் ஒன்றிய செயலாளர் மணி தலைமை வகித்த நிலையில் மாவட்ட செயலாளர் ஜான் தங்கம் கலந்து கொண்டார். அதேபோல் திருச்சி மாவட்டம் உப்புலியபுரம் பகுதியில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அப்போது சொத்து வரி, மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. சொத்து வரியை உயர்த்திய திமுக அரசை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான CV ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் முன்னாள் துணை சபாநாயகரும் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளருமான தம்பிதுரை கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தம்பிதுரை, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர் செய்யாவிட்டால் முதல்வர் பதவியிலிருந்து ஸ்டாலின் விலக வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 2026 முதலமைச்சர் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் என்பதை உறுதி கொடுக்கின்ற இந்த சங்கிலி போராட்டம் என்று சொல்லியிருக்கிறது என்று கூறி, இந்த விடிய அரசு இது போன்ற விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பிறகு போதைப் பொருள்கள் எல்லாம் நீக்கி மக்களை காப்பாற்ற முன் வர வேண்டும். இல்லாவிட்டால் அவர் ராஜினாமா செய்ய வேண்டுவதுதான் இந்த மனித சங்கிலியோட போராட்டத்தின் குறிக்கோளாகும் என்று கூறிவிட